Hi students, I am Thamarasan here. நம்ம இந்த செஷன்ல 12th standard physicsல ஒரு நியூ வால்யூம்ல என்டர் ஆக போறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் நம்பர் 6 ரே ஆப்டிக்ஸ். அதுல some of the introduction இதுக்கு முன்னாடி படிச்சது நீங்க படிச்சது தான் இல்லையா, லைட்டை பத்தி நம்ம படிச்சதுதான். அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்க்கலாமா? சரி, இப்போ இந்த இடத்துல நான் ஒரு மெட்டல் ராடை எடுத்துருக்கிறேன். இது லைட்டை எமிட் பண்ணுதா, ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கு. இது லைட்டை எமிட் பண்ணுதா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? ஆமா, எமிட் பண்ணலன்னு சொல்வீங்க. இப்போ இது எமிட் பண்ணுமா, லைட் எமிட் பண்ணுமா? ஆமா, இது எமிட் பண்ணும். எப்போ அப்படின்னு சொன்னா இதை நல்லா அப்படியே ஹீட் பண்ணிட்டே இருக்கிறோம். அப்போ ஹீட் பண்ணும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அதுல இருந்து லைட் எமிட் பண்ணும். ஸோ அப்போ லைட் அப்படிங்கிறது இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அப்போ அது வந்து சப்ஸ்டன்ஸ் வந்து பாடிஸ் வந்து ஹை டெம்பரேச்சர்ல இருக்கும் பொழுது லைட்டை வந்து எமிட் பண்ணும். இது புரிஞ்ச விஷயம் தானே? சரி, இப்போ இந்த இடத்துல லைட் பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறது அது ஒரு புதிராகவே இருக்கு நமக்கு. ஏன்னு சொன்னால் அதனுடைய டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஓகே, அதனுடைய பிஹேவியர் வந்து நம்ம ரொம்ப வியக்கும்படியாக இருக்கு. நம்ம இந்த சிங்கிள் என்டிட்டியை வச்சு, அதாவது அதனுடைய தனித்துவமான ஒரு தன்மை ஒன்னே ஒன்று தான் இருக்கு அப்படிங்கிறது மாதிரிலாம் இல்லை. அதுக்கு வந்து நமக்கு வெவ்வேறு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதை பற்றி நம்ம லேட்டர் நம்ம சாப்டர்ஸ்ல பார்க்கலாம். பார்ட்டிகிள் நேச்சர், வேவ் நேச்சர் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ அதுக்கு நம்ம சிங்கிள் என்டிட்டி மட்டும் இல்லை, அதை கொஞ்சம் தெளிவாக மனசில் பதிய வச்சுக்கோங்க. சரி, இப்போ லைட்டினுடைய ஒன் ஆஃப் த கேரக்டர் தெரியும் இல்லையா? கேண்டில் இஸ் சோர்ஸ் ஆஃப் லைட், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ இதில் ஒரு டைரக்ஷனில் வரக்கூடிய ரேஸை மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன். எல்லா டைரக்ஷன்லையும் லைட் எமிட் பண்ணும். நான் இந்த இடத்துல லைட் ரே டிராவல் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒன் ஆஃப் த கேரக்டர் ஆஃப் த லைட். இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், லோயர் கிளாஸ்ல படிச்சிருக்கிறீங்க இல்லையா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் செஞ்சு பார்த்துருக்கிறீங்க. அப்போ இந்த லைட் டிராவல்ஸ் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன், அந்த பிஹேவியரை வச்சு தான் ரே ஆப்டிக்ஸை டீல் பண்றோம். இதை தெளிவா புரிஞ்சுக்கிங்க. அப்ப லைட்டினுடைய சம் ஆஃப் த பிஹேவியர், பினாமினன், கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட்டை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? சரி, இன்னொரு பிஹேவியர் என்ன? லைட்டினுடைய இன்னொரு பிஹேவியர் வந்து வேவ் நேச்சர். சரியா? அப்போ இன்னும் சில பினாமினனை நம்ம எதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம்? வேவ் நேச்சரை வச்சு. அப்போ வேவ் நேச்சரை வச்சு தான் நம்ம வேவ் ஆப்டிக்ஸை டீல் பண்றோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த வேவ் ஆப்டிக்ஸை பற்றி நம்ம என்ன செய்யலாம், அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறது ரே ஆப்டிக்ஸ். சரி, இப்போ இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? ஆமா, ரொம்ப ஃபெமிலியரான சயின்டிஸ்ட், பிளாங்க் அண்ட் ஐன்ஸ்டீன். அவங்க ரெண்டு பேரும் தான் நமக்கு குவாண்டம் ஆஸ்பெக்ட்ஸை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்ப இந்த குவாண்டம் ஆப்டிக்ஸை பத்தி நீங்க ஹையர் லெவல்ல படிப்பீங்க. இன்னொன்று ரொம்ப நல்ல டீட்டெயிலா நீங்க ஹையர் லெவல்ல படிப்பீங்க. சரியா? ஓகே, இங்க நம்ம பார்க்க போறது ரே ஆப்டிக்ஸ். அதாவது ரே ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன? லைட் டிராவல்ஸ் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன் இன் எ மீடியம். சரி, இப்போ ஒரு மீடியத்துல சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய லைட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல வருது. அப்ப எப்ப அதனுடைய பாத்து நமக்கு சேஞ்ச் ஆகுது? ஒரு மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது. இங்க பாருங்க, லைட் ரேஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல வருது. அது கிளாஸ் ஸ்லாபுக்குள்ள போகும்பொழுது அதனுடைய பாத் வந்து டீவியேட் ஆகுது. ஸோ அப்போ எப்ப டீவியேட் ஆகும் லைட் ரே அப்படின்னு சொன்னா, only when it is encounters the boundary of another medium or obstacle. ஒரு another மீடியத்தினுடைய பவுண்டரி போய் படும்பொழுது அதனுடைய பாத் வந்து டீவியேட் ஆகும். புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே, அது வரைக்கும் சேம் மீடியத்துல சேம் டைரக்ஷன்ல தான் டிராவல் பண்ணும். சரி, இப்போ இந்த இடத்துல இந்த ரே ஆஃப் லைட், அந்த ரே ஆஃப் லைட் அப்படிங்கிறது எதை, அந்த லைட்டினுடைய டைரக்ஷன், எந்த டைரக்ஷன்ல அது டிராவல் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தான் கொடுக்கும். மற்றபடி அதனுடைய கேரக்டர்ஸ், இன்டென்சிட்டி, அதனுடைய கலரை பத்திலாம் இந்த ரே ஆஃப் லைட் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் கொடுக்காது. ஓகேவா? அதை பத்தி கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கீங்க. சரி, இப்போ ரே, பீம், இதை பத்தி உங்களுக்கு லோயர் கிளாஸ்லயே படிச்சிருக்கீங்க. டிஃபரன்ஸ் தெரியுமா? ஆமா, ரே அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, the path of the light is called ray of light. அதாவது லைட் டிராவல் பண்ணக்கூடிய அந்த பாத்தை தான் நம்ம ரே அப்படி சொல்றோம். அப்ப பீம்னா என்ன? பண்டில் ஆஃப் ரேஸ். பண்டில் ஆஃப் ரேஸை நம்ம பீம் அப்படின்னு சொல்றோம்.
ரேக்கும் பீம்க்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த ரே ஆப்டிக்ஸ்ல எந்தெந்த ஃபினாமினா பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், லைட்டினுடைய ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், டிஸ்பர்ஷன், ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், இந்த ஃபினாமினா பற்றிலாம் இந்த ரே ஆப்டிக்ஸில் நம்ம புரிஞ்சுக்கலாம், டீல் பண்ண போகிறோம். சரியா? ஓகே. ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் நம்ம லோயர் கிளாஸ்லேயே நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஒரு கண்ணாடியை எடுத்து, ஒரு முகம் பார்க்குற கண்ணாடியை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் தெரியும். அங்கே என்ன நடக்குது? ரிஃப்ளெக்ஷன் நடக்குது இல்லையா? ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரு பிளேன் கிளாஸ் இருக்கு. இந்த ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ், இந்த பிளேன் கிளாஸ் வந்து இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலரா வச்சிருக்கிறத இமேஜின் பண்ணுங்க. இப்போ இந்த மேல இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் வந்து அது வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் வந்து சில்வர் கோட்டிங் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு மிரர் இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கிங்க. சரி, இங்க ஒரு சோர்ஸ்ல இருந்து நமக்கு லைட் வந்துச்சுன்னு சொன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. இங்க பாருங்க, இது வந்து நார்மல். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ல அந்த பிளேன் சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு லைனை இமேஜின் பண்ணா அதுக்கு பேர் நார்மல். இது இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ளெக்டட் ரே. இங்க பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இந்த லைட் வர பார்த்து நான் இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்களேன். இந்த இடத்துல சோர்ஸ் இருக்கு, அதுல இருந்து வந்து லைட் வந்து இப்படி வந்து படுது, பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. இமேஜின் பண்ண முடியுதா? இந்த இடத்துல ஒரு மிரர் இருக்கு, இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலரா மிரர் இருக்கு. இமேஜின் பண்ண முடியுதா? அப்ப இந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா என்னது? பவுன்சிங் பேக். அவ்வளவுதான். டெஃபினேஷன் லோயர் கிளாஸ்ல படிச்சிருக்கீங்க இல்லையா? the bouncing back of light into the same medium when it encounters a reflecting surface is called reflection of light. வரக்கூடிய அந்த லைட்டை அந்த சர்ஃபேஸ் என்ன செய்யுது? ஒரு மீடியத்துல வரக்கூடிய அந்த லைட்டை அந்த சர்ஃபேஸ் வந்து அதே மீடியத்துல திருப்பி அனுப்புது. அந்த ஃபினாமினனுக்கு பேரு தான் நம்ம ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். லோயர் கிளாஸ்ல படிச்சிருக்கோம் இல்லையா? தெளிவா மனசுல ஒரு தடவை அது இதை வந்து அப்படியே மனசுல வச்சுக்கிங்க, ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது. ஓகே. இப்போ இந்த ரிஃப்ளெக்ஷன் எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னாக்க, எனி பாலிஷ்டு சர்ஃபேஸ் கேன் ரிஃப்ளெக்ட் லைட். பாலிஷ்டு சர்ஃபேஸ் ரொம்ப அதிகமா ரிஃப்ளெக்ட் பண்ணும். எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னாக்க, இந்த சில்வர்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம், சில்வர்ட் கோட்டிங் பார்த்துருக்கீங்களா? நம்ம முகம் பார்க்குற அந்த கிளாஸ் இருக்குல்ல, அதில் பேக் சைடில் நம்ம பார்த்துருக்கீங்களா? அதில் பார்க்கும்போது இந்த மாதிரி ரெட் கலரில் கோட்டிங் இருக்கும். இங்கே வந்து ஒரு கான்கேவ் மிரர், இது லேபில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மிரர், பின்னாடி வந்து ஒரு கோட்டிங் இருக்கு பாரு ரெட் கலரில், அதுதான் சில்வர் கோட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சில்வர் கோட்டட் சர்ஃபேஸ் வந்து அது மேலே படக்கூடிய லைட்டை ஒரு நியர்லி 90% வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்க ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகேவா? சரி, இப்போ நமக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்களேன், இது இன்சிடென்ட் ரே, இது வந்து மிரர், XY அப்படிங்கிறது மிரர், இது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். இந்த கோடு போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து சில்வர் கோட்டிங். அதை நல்லா தெளிவாக மனசுல வச்சுக்கணும். ஓகே. அப்போ ஒரு இன்சிடென்ட் ரே இந்த ஓல வந்து படுது, அதான் பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் அப்படி சொல்றோம். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ல மிரருக்கு பர்பெண்டிகுலரா ஒரு லைனை இமேஜின் பண்ணுங்க, ON, அதுதான் நார்மல். அப்போ இன்சிடென்ட் ரேக்கும் நார்மலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அப்படி சொல்றோம், அதை ஸ்மால் ஐல ரெப்ரசன்ட் பண்றோம். ரிஃப்ளெக்டட் ரேக்கும் நார்மலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படி சொல்றோம், அதை ஸ்மால் r அப்படி சொல்றோம். புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போ இந்த இடத்துல நமக்கு லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பார்க்க போறோம். லோயர் கிளாஸ்ல படிச்ச விஷயம் தான். சரி, இங்க பாருங்களேன், இது வந்து ஒரு மிரர் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிங்க, மிரர் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிங்க. இது இன்சிடென்ட் ரே, இது வந்து ரிஃப்ளெக்டட் ரே, இது வந்து நார்மல். ஸோ அந்த மூணும், எது மூணும்? இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல், அது மூணும் ஒரு பிளேன்ல, இது மூணும் வந்து ஒரு இமேஜினரி பிளேன்ல, இந்த இடத்துல ஒரு பிளேனை இமேஜின் பண்ணுங்க. அந்த மிரருக்கு பர்பெண்டிகுலரா ஒரு பிளேனை இமேஜின் பண்ணுங்க. அந்த பிளேன்ல வந்து லை ஆயிருக்கும். அதுதான் நம்ம கோப்ளேனார் அப்படின்னு சொல்றோம். இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் டு த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஆர் ஆல் கோப்ளேனார். அதாவது லை இன் த சேம் பிளேன், ஒரே பிளேன்ல இந்த மூணும் லை ஆயிருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? இதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரி, செகண்ட் லா அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, சிம்பிளா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். I is equal to R. அதாவது angle of incident is equal to angle of reflection. இதுதான் நமக்கு I, இது வந்து R. இது 30 டிகிரி இருந்துச்சுன்னா இதுவும் 30 இருக்கும். I வந்து 40 டிகிரி இருந்துச்சுன்னா R 40 இருக்கும். அப்போ I is equal to R அப்படிங்கிறது தான் செகண்ட் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்.
சரி, இப்போ நம்ம இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரு பிளேன் மிரர்ல நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பிளேன் மிரர், அதுல ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. இது வந்து இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ளெக்டட் ரே. அதுவே வந்து ஒரு கான்கேவ் சர்ஃபேஸ்ல நடக்குது. இது இன்சிடென்ட் ரே, இது வந்து ரிஃப்ளெக்டட் ரே. அப்ப இங்கேயும் I = R. சரியா? அது அந்த லாவுக்கு ஒபே பண்ணி தான் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அது கர்வ்டு சர்ஃபேஸா இருந்தாலும் சரி, பிளேன் மிரரா இருந்தாலும் சரி. இதுவே வந்து ஒரு கான்வெக்ஸ் மிரர்ல ரிஃப்ளெக்ஷன் நடக்குதுன்னு சொன்னா அங்கேயும் இந்த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஒபே ஆகும், வேலிட் ஆகும். ஒபே பண்ணி தான் அந்த ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அது பிளேன் சர்ஃபேஸா இருந்தாலும் சரி, கர்வ்டு சர்ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ஷன் நடந்தாலும் the loss of reflection is valid. புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்போ நமக்கு ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல, இந்த இடத்துல ஒரு மிரர், பிளேன் மிரர் இருக்கதா இமேஜின் பண்ணுங்க. அதுல parallel rays, இன்சிடென்ட் ரேஸ் வந்து parallel-ஆ வரக்கூடிய ரேஸ் வந்து இன்சிடென்ட் ஆகுது. அப்போ அந்த பிளேன் சர்ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆன பிறகு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல ரிஃப்ளெக்டட் ரேஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு parallel-ஆ இருக்கும். சரியா? இங்க ரெட், இந்த இடத்துல ப்ளூ, கிரீன் இன்சிடென்ட் ஆகுது. அந்த மூணு ரிஃப்ளெக்ட் ஆன பிறகும் ஒண்ணுக்கு ஒண்ணு parallel-ஆ இருக்கும். அதே ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரு irregular சர்ஃபேஸ்ல நடக்கதா வச்சுப்போமே. அந்த இதுதான் irregular சர்ஃபேஸ். அதுல ரேஸ் வந்து இன்சிடென்ட் ஆகுது. அப்போ இந்த இன்சிடென்ட் ஆகக்கூடிய அந்த ரேஸ் வந்து எப்படி இருக்கு? ஒண்ணுக்கு ஒண்ணு parallel-ஆ இருக்கு. ஆனா ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த ரேஸ் வந்து இந்த ப்ளூ, இந்த ரெட், கிரீன் மூணு ஒண்ணுக்கு ஒண்ணு parallel-ஆ இல்ல. ஏன்னா அது irregular சர்ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரியா? ஓகே, அப்போ இங்க irregular சர்ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆனா கூட அது இந்த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு ஒபே பண்ணி தான் அது வந்து ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். இங்க பாருங்களேன், இது இன்சிடென்ட் ரே, ரெட்டினுடைய இன்சிடென்ட் ரே, இது ரிஃப்ளெக்டட் ரே. இங்கேயும் I = R, இங்கேயும் I = R, இங்கேயும் I = R. புரிஞ்சுக்க முடியுதா? நம்ம இப்ப கொடுத்திருக்கிறது ஒன்லி இன்ட்ரோடக்ஷன் தான். நம்ம இதெல்லாமே லோயர் கிளாஸ்லயே படிச்சிருக்கீங்க. அதை அப்படியே கொஞ்சம் ரீகேப் பண்ணிக்கீங்க உங்களுக்கு. சரியா? ஓகே, நம்ம ஒரு புது சாப்டர் இப்பதான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துக்குங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர். ஓகேவா? இல்ல என்னென்ன வருது அப்படிங்கறத டீட்டெயிலா அடுத்த ஃபோர்த் கமிங் நம்ம லெக்சர்ஸ்ல பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பிரைம் பிசிக்ஸ் இது உங்கள் சேனல். இதுல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ்.